சிலுவை தியானம் நாள் 5. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களுடைய பலவீனங்களை நீங்கள் இன்னும் சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உங்களுடைய எல்லா பாரங்களும் சிலுவையில் செய்து முடிக்கப்பட்ட ஒரு பரிமாற்றத்தின் மூலமாக நடந்து முடிந்துவிட்டது. வேதாகமம் ஏசாயா 53:4 இப்படி ஒரு மாபெரும் சத்தியத்தை அறிக்கை செய்கிறது. மெய்யாகவே அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று. இந்த வசனத்தை நன்றாக கவனியுங்கள். இது ஒரு பரிதாபமான செய்தி அல்ல, இது ஒரு வெற்றி செய்தி. ஏற்றுக்கொண்டார் மற்றும் சுமந்தார், இந்த 2 வார்த்தைகளும் கடந்த காலத்தை குறிப்பவை. அதாவது, நீங்கள் இன்று அனுபவிக்கும் உடல் பலவீனமாகட்டும், மன ரீதியான துக்கமாகட்டும், அதை நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இனி இல்லை. ஏனென்றால் உங்களுக்காக அதை சுமக்க ஒருவர் முன்வந்து அதை ஏற்கனவே சிலுவையில் செய்து முடித்து விட்டார். அவர் சிலுவையில் உங்கள் பலவீனத்தை வாங்கிக் கொண்டு அதற்கு பதிலாக தம்முடைய பலத்தை தந்துவிட்டார். நீங்கள் உங்கள் பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் பார்த்து பயப்பட வேண்டாம். நான் பலவீனமானவன் என்று சொல்லாதீர்கள். அவர் என் பலவீனத்தை சுமந்து விட்டார், நான் பலவான் என்று சொல்லுங்கள். என் துக்கம் பெரியது என்று சொல்லாதீர்கள். என் துக்கத்தை சிலுவை சுமந்து விட்டது, எனக்கு இன்று கிறிஸ்துவின் சந்தோஷம் உண்டு என்று அறிக்கை செய்யுங்கள். சுமக்க ஒருவர் இருக்கும்போது பாரத்தை ஏன் இன்னும் உங்கள் தலையில் தூக்கி வைத்திருக்க வேண்டும்? விசுவாசத்தோடு அதை அவர் பாதத்தில் இறக்கி வையுங்கள். உங்கள் பலவீனம் நீங்கி கிறிஸ்துவின் பலம் உங்களை நிரப்பட்டும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.